வேறு அதிகமாக பவுலருங்கெலாம் வந்து அடிச்சு இந்த மூட்டு ஷோல்டர்லாம் வந்து பிரச்சனை ஆகிடுது நிறைய பவுலர்ஸ்லாம். இப்போ இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நம்ம பவுலர் இருக்கிறாரு சாய், நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் ஷோல்டர் இன்ஜுரிஸ் பார்த்துருக்கீங்க இப்போ பவுலிங் இதில்? ரொம்ப ரெகுலர். ஏன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட்னு வரும்போது பவுலர்னு இருக்கும்போது வந்துட்டு நிறைய ரொட்டேஷன்ஸ் இருக்கும் கையில். ஸோ சம்டைம்ஸ் ட்ரைனிங் வந்து சின்ன வயசுலேயும் ஒழுங்காக பண்ணலன்னா அது வந்து ரெகுலராக வரும். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கிரிக்கெட் எஸ்பெஷலி வந்து இந்த ஃபிட்னஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதனால அந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ் கிரிக்கெட்டில் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்ன தான் சொன்னாலும் ஒரு அப்கமிங் கிரிக்கெட் இருக்குது, இதில் நாலேஜ் இல்லாதவங்க இப்போ நிறைய பேர் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டிஎன்பிஎல்லேருந்துலாம் நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அண்ணா தாய் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும்போது உங்களோட நல்லா கைடன்ஸ் கிடைச்சி அங்கேயும் திருப்பி வந்து கம்பேக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் நிறையா வருது. அதிகமாக வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வந்து அந்த பிரச்சனை. எதனால் அவங்க மட்டும் அதெல்லாம் பாதிக்கும்? ஏன்னா வேகப்பந்துன்னு பார்க்கும்போது வந்து பவுலிங்னாலே ஜென்ரலாக பாடிக்கு வந்து அது நேச்சுரலான விஷயம் கிடையாது. அதுவும் வேகப்பந்துன்னு வரும்போது அது பாடியிலேருந்து நிறையா டிமாண்ட் இருக்குது அதுக்கு. ஏன்னா ஒரு 130-140 கிலோமீட்டர் நம்ம போடணும்னா அது பாடியிலேருந்து அந்த எக்ஸர்ஷன் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை. ஸோ உடம்பு கண்டிப்பாக அடிப்படும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே தான் அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய இன்ஜுரி வருது. இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஜாயிண்ட் மாதிரி அது ஒரு சிம்பிளான ஜாயிண்ட் கிடையாது. இப்போ இடுப்பு எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல பந்து கிண்ணத்தில் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. மூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மடக்கி நீட்டுறது மட்டும்தான் ஒரு வேலை. ஆங்கிளுக்கும் அதே மாதிரி தான் 2 மூமெண்ட் தான் இருக்குது. ஆனால் ஷோல்டருக்கு அப்படி கிடையாது. 360 டிகிரி சுற்றுற ஒரு ஜாயிண்ட் அது. சாதாரண எலும்பு சுற்றி இருக்கிற தசைகள் தான் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் தசைகளை நம்பி இருக்கிற ஷோல்டர். அதனால தான் சாய் சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன், அந்த ப்ரீ எக்ஸசைசஸ், விளையாடுறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் அந்த பவுலிங் பண்ணணும். அதை கரெக்டான ஆக்ஷன்லையும் பண்ணணும். ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் ரொம்ப காமனான ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. அது வந்து சின்ன அந்த மூட்டு பொறுமையாக நழுவுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே இடிக்கிறப்ப சில தசைகள் கிழியறதாகட்டும், அது பேர் கஃப் டேர்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ரொம்ப காமன். அதாவது விளையாடுறப்ப கூட அது பெருசாக தெரியாது. அவங்க வீட்டில் போய் நைட் ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் அந்த வலி தெரியும். அந்த வலி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடும். காலையில் எதிர்த்து திருப்பி அதே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் டேஞ்சரஸ். சின்ன பிரச்சனையே காலப்பெண்ணை விளையாட ரெஸ்ட்டே கொடுக்காம, இந்த ஐடியாவே இல்லாமல் செக் பண்ணிக்காம, அதை சரி பண்ணிக்காமல் விளையாடுறதுனால நாளை அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப மோசமாகி அந்த விளையாட்டை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் ஒரே வழின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் பர்டிகுலர்லி மோர் ப்ரோன் டு இன்ஜுரி வென் கம்பேர்ட் டு அதர் ஜாயிண்ட்ஸ். பெரிய லெஜெண்ட் தான் அவர். நான் வந்து வளர்ந்து வரும்போது லுக்கப் பண்ணி யாராவது இன்ஸ்பிரேஷனாக நம்ம வச்சு வளருவோம்ல, அந்த மாதிரி பார்த்த கிரிக்கெட்டர் தான் அஸ்வின். ஸோ இப்போ வந்து வெளி டோர்னமெண்ட்ஸ் தான் விளையாடுறதுக்காக ரிட்டையர்மெண்ட் தெரியல, நான் பேசலை. இப்போ நான் வந்து கொஞ்சம் நாளாக என்னோட இதில் இருக்கேன். பட் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது பார்த்து இவரை மாதிரி போலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த ஒருத்தர் தான் அஸ்வின். அதனால ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லுவோம் அவர் அச்சீவ் பண்ண எல்லாமே. அடுத்து இந்தியன் டீம்ல எடுத்துட்டாங்கன்னா இந்தியன் டீம்ல பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா என்னோட ஓன் ஜேர்னியை நான் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. யாருமே இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் ஜேர்னியை எடுத்துட்டு நமக்குன்னு ஒரு கதையை தான் நம்ம உருவாக்க ட்ரை பண்ணோம். அதுதான் உருவாக்கிட்டு இருக்கேன். தெரியல சார், நான் பார்க்கல. நான் பார்க்கல சார். பட் குட் தான் சார். பார்த்தா எல்லாருமே அவேரா இருக்கலாம்ல. ஹெல்த் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இருந்தால் தான் விளையாட முடியும். இல்லை சார், கண்டிப்பாக சார். ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புள்னு வரும்போது உடம்பு தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அட்வான்ஸ் சென்டர் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எலிட் லெவலில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு கூட ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. பட் வளர்ந்து வர கிரிக்கெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து டெஃபினட்டாகவே ஒரு ஊண்டுகோலாக தான் இருக்கும் சார்.